வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு. பதற்றத்தை தணிக்கவும் அமைதி திரும்ப செய்யவும் இந்தியா உதவும் என்று பிரதமர் மோடி உறுதி. அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடும்ப தலைவிகளுக்கும் விலையில்லா குளிர்பதன பெட்டி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பது ஏமாற்று வேலை, அதை நம்ப வேண்டாம் என்று சீமான் பேச்சு. கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டல். பாஜக எத்தனை டீமை கொண்டு வந்தாலும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று உதயநிதி பேச்சு. திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக நுழைய முடியாது என சூளுரை. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்காசிய நிலவரம் குறித்து பேசியுள்ளார். பதற்றத்தை தணிக்கவும் அமைதியை மீட்கவும் இந்தியா உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது மேற்காசிய நிலவரம் குறித்து பயனுள்ள வகையில் இருவரும் விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் அப்பகுதியில் கூடிய விரைவில் அமைதியை மீட்டு கொண்டு வரவும் இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ஹார்மஸ் நீரிணை எப்போதும் திறந்திருக்கும், அதன் வழியாக உலக நாடுகளுக்கு எண்ணெய், இயற்கை எரிவாயு ஆகியவை இன்றியமையாய் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் இருவரும் உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய மண்டலத்தில் அமைதியை நிலைநாட்டவும் அரசியல் நிலைத்தன்மைக்குள்ளான முயற்சியில் இருவரும் தொடர்ந்து பேசிக் கொள்வது என்றும் முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப தலைவிகளுக்கு விலையில்லா குளிர்பதன பெட்டி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் நாள் தொடங்குகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் கால அட்டவணை அறிவிக்கப்படும் முன்னே அதிமுக 3 கட்டங்களாக தேர்தல் உறுதிமொழிகளை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் 297 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். மகளிர் நலன் காக்கும் குலவிளக்கு திட்டத்தில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அம்மா இல்லம் திட்டம், ஊரக வேலை திட்டத்தில் வேலை நாட்களை 150ஆக உயர்த்துதல், கல்வி கடன் தள்ளுபடி, ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசம், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி ஆகிய உறுதிமொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு படித்தோருக்கு 1,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு இலவசமாக குளிர்பதன பெட்டி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் இலவசங்கள் என்பது ஏமாற்று வேலை என்றும் அதை மக்கள் நம்பக்கூடாது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இமலன், கீழ் வைத்தியான்குப்பம் தொகுதி வேட்பாளர் கலையேந்திரி ஆகியோரை ஆதரித்து திறந்த வாகனத்தில் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இலவசங்கள் என்பது ஏமாற்று வேலை என்றும் மக்கள் அதை நம்பக்கூடாது என்றும் தெரிவித்தார். அதற்கு பதிலாக கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தேவையற்ற இலவசங்களுக்கு வாரி வழங்கும் நிதியை
செவிலியர்கள் ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு செலவிடலாமே என்று சீமான் தெரிவித்தார். திமுகவிற்கு எதிராக பாஜக, அதிமுக உள்ளிட்ட பி.சி. என எத்தனை டீமை கொண்டு வந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி பங்கேற்று சட்டமன்ற தேர்தலில் பின்பற்ற வேண்டிய உக்திகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகம் கேட்கும் நிதியை மத்திய அரசு தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக உள்ளிட்ட 4 கட்சிகளை அடிமைகளாக்கி தமிழகத்திற்குள் நுழைய பாஜக முயல்வதாகவும், திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை அது நடக்காது என்றும் தெரிவித்தார். திமுகவிற்கு எதிராக பாஜக, அதிமுக உள்ளிட்ட பி.சி. என எத்தனை டீமை கொண்டு வந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞரணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் படம் பிடித்துக் கொண்டார். சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை 139வது வட்ட திமுக துணை செயலாளர் வழக்கறிஞர் பரத்குமார் சென்னை திருமங்கலத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற பரத்குமார் அங்கு 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து அந்த சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பெற்றோர் நொளம்பூரில் உள்ள திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சிறுமியையும் திமுக நிர்வாகி பரத்குமாரையும் விசாரித்தனர். இதையடுத்து திமுக நிர்வாகி பரத்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் அதிமுக நகர செயலாளராக இருந்த பசுபதி சி.வி. சண்முகத்தின் மேல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். சி.வி. சண்முகத்தின் அண்ணன் ராதாகிருஷ்ணன் சிகரெட் புகையை முகத்திலேயே ஊதுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சட்டமன்ற வேட்பாளரை தேர்வு செய்வதில் சி.வி. சண்முகம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக கூறி விழுப்புரம் நகர அதிமுக செயலாளர் பசுபதி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது சண்முகத்திற்கு எதிராக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பசுபதி, அதிமுகவில் வழங்கப்பட்ட நகர செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக தெரிவித்தார். காட்சியில் சி.வி. சண்முகத்தின் அண்ணன் சி.வி. ராதாகிருஷ்ணனின் தலையீடு அதிகமாக உள்ளதால் தான் கடந்த முறை விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் சி.வி. சண்முகம் தோல்வி அடைந்ததாக தெரிவித்தார். ராதாகிருஷ்ணன் சிகரெட்டை பற்ற வைத்து புகையை முகத்திலேயே ஓதுவதாகவும் மரியாதை இல்லாமல் பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டியலின சமூகத்திற்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி கூட வழங்கவில்லை என்றும், உடையார் சமூகத்திற்கு 5 ஒன்றிய செயலாளர் பதவிகள் கொடுத்துள்ளதாகவும் பசுபதி குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையார்பட்டியில் கடனை அடைக்க மகனுக்கு தெரியாமல் நிலத்தை விற்றதால் ஏற்பட்ட பிரச்சனையில் பெற்றோர் இருவரும் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையார்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா, லட்சுமி இணையருக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் திருமணம் முடிந்துவிட்டது. பெற்றோர் தங்கள் சக்தியை மீறி கடன் வாங்கி 2 மகன்களுக்கு ஒரே இடத்தில் 2 வீடுகளை கட்டி கொடுத்துள்ளனர். வீடு கட்ட வாங்கிய கடனை அடைக்க வீட்டிற்கு அருகிலுள்ள நிலத்தை இளைய மகன் முருகேசனுக்கு தெரியாமல் பெற்றோர் விற்றுள்ளனர். இதை அறிந்த முருகேசன் தனது பெற்றோருடன் தகராறு செய்துள்ளார். இந்த நிலையில் வங்கிக்கு செல்வதாக கூறி சென்ற கருப்பையாவும் லட்சுமியும் தாங்களை ஆசையுடன் வளர்த்த மாமரத்தில் 2 கிளைகளில் தனித்தனியாக தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளனர். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த வள்ளத்திராக்கோட்டை காவல்துறையினர் இருவரின் உடல்களை கூராய்விற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கொண்டமன் நாயக்கன்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளனர்.
ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கொண்டமநாயக்கன்பட்டியில் சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஆகியவற்றை செய்து தரும்படி மக்கள் கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றவில்லை. இதனால் மழைக்காலங்களில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது. இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வியட்நாமிலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புடைய 5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவுறுத்தலின்படி கூடுதலாக ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகளை நியமித்து பயணிகளை கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் புரூனே நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளை சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ட் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் விசாரணைக்கு சரிவர பதில் அளிக்கவில்லை. இதையடுத்து அவரை சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவருடைய உடைமைகளை பரிசோதித்தனர். அவருடைய சூட்கேஸில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். அந்த இளைஞரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வியட்நாமில் இருந்து அவர் புரூனே வழியாக போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஓய்வூதிய திட்டத்தில் பிடித்த தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் கூட்டமைப்பின் மண்டல அளவிலான பொதுக்குழு கூட்டம் மண்டல தலைவர் கலை முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொருளாளர் குணசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தின் முடிவில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஆட்களை குறைப்பதையும் வேலைப்பளுவை அதிகரிப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை கோயம்பேட்டில் 2ஆம் தளத்தில் பால்கனியில் இருந்து 1 வயது குழந்தை கீழே தவறி விழுந்து தலையில் காயமடைந்ததால் அரசு மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சேமாத்தம்மன் நகரைச் சேர்ந்த தென்னரசுக்கு 4.5 வயதில் பெண் குழந்தையும் 1 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர். தென்னரசின் மனைவி வீட்டின் பால்கனியில் 1 வயது குழந்தைக்கு உணவு கொடுத்துவிட்டு கை கழுவ வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது பால்கனியில் நின்ற குழந்தை தவறி கீழே விழுந்ததில் குழந்தைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக குழந்தையை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது குழந்தையை அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோவை துடியலூரில் ஆட்டோவில் கொண்டு வந்த 12 கிலோ கஞ்சாவை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட துடியலூர் பேருந்து நிலையம் அருகே நள்ளிரவில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஆட்டோவில் இருந்த 2 பேர் திடீரென தப்பி ஓடினர். உடனடியாக தேர்தல் பறக்கும் படையினர் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது இருவரும் தொப்பம்பட்டி பிரிவு செல்வதற்காக ஆட்டோவில் ஏறியதாகவும் காவல்துறையினரை பார்த்ததும் தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவித்தார். தப்பி ஓடியவர்கள் ஆட்டோவில் விட்டு சென்ற பைகளை சோதனை செய்தபோது அதில் 12 கிலோ கஞ்சா இருந்ததும் தெரியவந்தது. அதன் பின்னர் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை தொடியலூர் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். தொடர்ந்து மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர். காரைக்காலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் விக்னேஸ்வரன் பொதுமக்களிடம் துண்டு ஏந்தி வசூலித்த 5000 ரூபாய் டெபாசிட் தொகையுடன் வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்கால் நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதியில் சுயேட்சையில் போட்டியிடும் மக்கள் மருத்துவர் விக்னேஸ்வரன் பொதுமக்களிடம் துண்டு ஏந்தி தலா 10,000 வீதம் வசூலித்த 5000 ரூபாய் டெபாசிட் தொகையை செலுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். மாரியம்மன் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட இந்த பணத்தை கொண்டு அவர் வித்தியாசமான முறையில் மனு தாக்கல் செய்தது காரைக்காலில் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டப்பட்ட பணியின் போது
மின் கேபிள் அறுந்ததால் மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் பாதிப்புக்குள்ளாகினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டப்பட்ட பகுதியில் வாறுகால் அமைக்கும் போது எதிர்பாராத விதமாக கேபிள் அறுந்தது. இதனால் மகப்பேறு பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் நோயாளிகளும் கர்ப்பிணிகளும் அவசரமாக விருதுநகர், ராஜபாளையம் அரசு மருத்துவமனைகளுக்கும் பழைய வார்டுகளுக்கும் மாற்றப்பட்டனர். இதுபோன்ற அவசர காலங்களில் தற்காலிக ஜெனரேட்டர் வசதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூரில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறியும் கும்பலைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிந்து சொல்வதாக அரசு தலைமை மருத்துவர் நித்யாவுக்கு புகார் சென்றது. இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் உதவியுடன் 4 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது ஜெயசூர்யா என்பவரின் வாடகை வீட்டில் 2 கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறியும் ஸ்கேன் மெஷின் வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். 2 பெண்களையும் பிடித்து விசாரித்ததில் தலைவாசல் அருகே வேப்பநத்தத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மனைவி குணவதி தரகராக செயல்பட்டதும், சின்னசேலம் சிறுபாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் மனைவி அம்சவேணி கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் செய்ததும் தெரிய வந்தது. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஸ்கேன் செய்வதற்கு 20,000 ரூபாய் எனவும் தெரிய வந்தது. இதையடுத்து குணவதி, அம்சவேணி வீட்டின் உரிமையாளர் ஜெயசூர்யா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்த பெண்ணை உறவினர்கள் பட்டப்பகலில் காரில் கடத்த முயன்ற போது கணவன் காரை விடாமல் துரத்தி போராடி மீட்டது அரியலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அந்தூரைச் சேர்ந்த முத்தும், ஒசூரைச் சேர்ந்த ஸ்ரீநிசாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அரியலூர் பேருந்து நிலையத்தில் ஸ்ரீநிசாவின் உறவினர்கள் அவர்களை பிரிக்க முயன்றனர். இருவரும் விருந்து முடித்து திரும்பும்போது ஸ்ரீநிசாவை உறவினர்கள் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி செல்ல முயன்றனர். அப்போது முத்து காரின் கதவை விடாமல் பிடித்தபடி வீதிகளில் கூச்சலிட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் காவல்துறையினர் காரை மடக்கி பிடித்து பெண்ணை மீட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட உறவினர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சக்கம்பேட்டையில் உணவகத்தின் புகைப்போக்கி வழியாக பரவிய தீப்பொறியால் கீற்றுக்கூரை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. திண்டிவனம் அருகே சக்கம்பேட்டையில் உள்ள உணவகத்தின் புகைப்போக்கி வழியாக வெளியான தீப்பொறி பட்டு கூரை கொட்டகை முற்றிலும் எரிந்து நாசமாகியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்ததால் அதிர்ஷ்டவசமாக உணவக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் மண்டல செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக விசிக முன்னெடுக்க வேண்டிய தேர்தல் பணிகள், தேர்தல் நிதி வழங்குவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் ராஜ்குமார், பாரிவள்ளல் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மேல்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், மயிலம், செஞ்சி தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையமான மேல்பாக்கம் பொறியியல் கல்லூரியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக மேல் தளத்திற்கு கொண்டு செல்ல தற்காலிக லிப்ட் வசதி செய்ய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வின் போது சார் ஆட்சியர் ஆகாஷ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தமிழரசன், காதர் அலி ஆகியோர் உடன் இருந்தனர். திண்டிவனம் கோட்டாட்சியர் ஆகாஷ் தலைமையில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ், வட்டாட்சியர் நீலவேணி, நகராட்சி ஆணையாளர் பானுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவ மாணவியர் வாக்களிப்பது தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு. பதற்றத்தை தணிக்கவும் அமைதி திரும்ப செய்யவும் இந்தியா உதவும் என்று பிரதமர் மோடி உறுதி. அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடும்ப தலைவிகளுக்கும் விலையில்லா குளிர்பதன பெட்டி வழங்கப்படும் என்று அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பது ஏமாற்ற வேலை, அதை நம்ப வேண்டாம் என்று சீமான் பேச்சு. கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டல். பாஜக எத்தனை டீமை கொண்டு வந்தாலும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று உதயநிதி பேச்சு. திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக நுழைய முடியாது என சூளுரை. சென்னையில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.